அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நம்முடைய சபையில் நம்முடைய சிஸ்டர் ரஞ்சிதா பாலமுருகன் அவங்களுடைய 2 குழந்தையும் பிரதிஷ்டை பண்ணுவதற்கு தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. அது தொடர்ந்து நம்மளுடைய மகன் ரிவைவல் விஷனுக்கும் இந்த பர்த்டே 2வது பர்த்டேவை கொண்டாடுவதற்கு தேவன் உதவி செய்தார். நிச்சயமாகவே அது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. போன வாரம் எல்லாருக்கும் உணவு கிடச்சிச்சா? யாருக்காவது மிஸ் ஆயிடுச்சா? ஏன்னா நிறைய கூட்டம் இருந்ததுனால எனக்கும் தெரியல. எல்லாருக்கும் கிடச்சிருச்சா? கிடச்சிருச்சுல்ல? யாருக்காவது கிடைக்கலன்னா கை தூக்குங்க, உங்களுக்கு நான் இன்றைக்கி வாங்கி கொடுத்துட்றேன். ஆமாம், நீங்கள் சொல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் என்கிட்ட எதுனாலும் என்ன பண்ணிடணும், சொல்லிடணும். என்கிட்ட சொல்லாமல் வெளியில் போய் யார்ட்டையா சொன்னீங்கன்னா கஷ்டம். மேக்ஸிமம் இருக்காது. அதுக்கு தகுந்த ஆள்லாம் நான் செட் பண்ணியிருக்கிறேன். நான் மிஸ் ஆகிட்டாலும் உங்களை மிஸ் பண்ணாமல் உங்களை கவனிக்கிறதுக்கு, உங்களை எப்படியாவது உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு நான் ஆள்லாம் செட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இருந்தாலும் ஒரு கேள்வி உங்களிடத்துல, எல்லார்ட்டையும் தனித்தனியாக போய் கேட்க முடியாது. அதனால் பொதுவாக கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் உணவு கிடச்சிச்சா? ஆமாம், சரி. கர்த்தர் நல்லவர். சீக்கிரமாக அது நம்ம ஒவ்வொரு வாரமுமே நம்மளுடைய சபையில் இருக்கிற மக்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. சீக்கிரமாக அதை ஆண்டவர் செய்யணும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் எப்படி செய்வார்? போன வாரம் அதுதான் நம்ம செய்தி கேட்டோம். ஆண்டவர் எப்படி உதவி செய்வார்? ஆமாம், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. எவ்வளோ செலவாகும்? ஒரு 3500 ரூபா செலவாகும். வாரம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா. இங்கே இருக்கிற இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு 7 பேர், எத்தனை பேர்? ஒவ்வொருத்தரும் 500 ரூபா உதவி செஞ்சால் என்ன பண்ணிடலாம்? எல்லாருக்கும் என்ன பண்ணிடலாம்? உணவு கொடுத்துடலாம். நீங்கள் என்ன பொதுவாகவே நான் சொல்கிற காரியம் அப்படின்னா, ஒருத்தருடைய பசியை போக்குவதை விட ஒரு சிறந்த உதவிங்கிறது எதுவும் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, பணம் நம்ம வாழ்க்கையில் அத்தியாவசியமான தேவை, பணம் தான் முக்கியம். பணம் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. அதுக்கான பழமொழிகளும் உண்டு. பணம் 10 செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும்னு பணம்னா பணம் என்ன பண்ணுமா? ஆமாம், எந்த பணம் வாய் தரஞ்சுன்னு தெரியல. ஆனால் அப்படி சொல்கிறாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்லை. அப்படி சொல்கிறாங்க. அந்த பணத்தினுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக அப்படி சொல்கிறாங்க. ஆனால் என்னையே கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு பணத்தை விட உணவு தான் முக்கியம். ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் பேக்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கடந்த காலத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 சம்பவங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குதான்னு பாருங்கள். நான் சொல்கிறது, கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேருடைய வீட்டில் காசு இருந்துச்சு. ஆனால் அந்த காசை கொடுத்து பொருள் வாங்குறதுக்கு கடைகள் இல்லை. எத்தனை பேர் அதை பார்த்து அனுபவிச்சிருக்கிறீங்க? அதனால் நானும் அனுபவிச்சிருக்கிறேன். வீட்டில் காசு இருக்கும், 2000 ரூபா இல்லை 3000 ரூபா 4000 ரூபா கூட இருக்கும். ஆனால் போய் ஒரு பாக்கெட் பால் வாங்குறதுக்கு கடை இருக்காது. குறிப்பிட்ட டைம் தான். ஞாபகம் இருக்குது? அதெல்லாம் மறந்துட்டிங்களா? காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் தான் கடை என்ன பண்ணணும், ஓப்பனே பண்ணணும். காய்கறிலாம் நம்ம நினச்சதெல்லாம் வாங்க முடியாது. அவங்க என்ன காய்கறி கொடுக்குறாங்களோ வண்டியில் வரும், வீட்டுக்கு வரும். அரசாங்கத்திலேருந்து வண்டிலாம் அனுப்புனாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்குதா? கொரோனா காலகட்டத்தில் அப்படிலாம் இருந்துச்சு. அடுத்து 2வது ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உட்காருங்கப்பா, இடம் இல்லையா? இந்த சேர் கூட இருக்குது, உட்காருங்க. ஆமாம், கவனிங்க. அடுத்து இன்னொரு சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சென்னையில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை பாதிப்பு. அந்த மழை பாதிப்பில் ஒரு குறிப்பிட்ட இடம் ஃபுல்லாக தண்ணியாக நிரம்பிருச்சு. அங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வீட்டில் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் பால் வாங்க கூட என்ன வழி இல்லாமல் போயிடுச்சு. அவங்கக்கிட்டே அந்த நேரத்தில் என்ன இருந்துச்சு? காசு இருந்துச்சு. ஆனால் பால் என்ன பண்ண முடியல, வாங்க முடியல. இப்போ சொல்லுங்கள், அப்போ ஒரு மனுஷனுக்கு பணம் முக்கியமா, சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு தான் முக்கியம். முன்னாடி நீங்கள் நல்ல பசியில் இருக்கிறீங்க, உங்கள் முன்னாடி நல்லா 50,000 ரூபா கட்டு, 1 லட்ச ரூபா கட்டு முன்னாடி வச்சிடுறேன். சோறே கொடுக்கல, ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ரூமில் வச்சிடுறேன், காசை மட்டும் உங்கள் முன்னாடி வச்சிடுறேன். நீங்கள் வாழ்ந்துருவீங்களா? இந்த காசு வேணாம், ஒன்று வேணாம், ஒரு வாய் டம்ளர் தண்ணி கொடுப்பா போதும் போ. கரெக்டா? அதுதான் உண்மை. அப்போ ஒரு மனிதனுக்கு உணவை விட ஒரு சிறந்த ஒரு உதவி, அவனுக்கு செய்கிற உதவி வேறு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. அப்போ இங்கே வருகிற எல்லாருமே ஏழ்மையான ஒரு ஜனங்கள். இந்த நாளில் நம்ம அவங்களுக்கு ஒரு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை. அதுக்குண்டான பொருளாதார உதவிகளை தேவன் நமக்கு என்ன பண்ணணும், செய்தோம். கண்டிப்பாக உங்கள் மூலமாக தான் செய்வார். சிஸ்டர் கூட சொல்லுவாங்க, ரேணுகா சிஸ்டர், சாந்தி சிஸ்டர்லாம் ஒவ்வொரு வாரமும் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் சீக்கிரமாக அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள், வாரம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் தெரியும் சூழல்கள் இருந்தாலும், ஜெபிப்போம், சீக்கிரம் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. அதனால் சீக்கிரமாக அதை ஆண்டவர் நமக்கு செஞ்சுட்டாருன்னா இன்னும் நமக்கு
என்ன இருக்கும். நம்மளுக்கு இப்போ உணவு செஞ்சு கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு சகோதரியை தேவன் கொடுத்துருக்கிறார். கருடமங்கலத்தில் காமாட்சி அம்மாவுடைய மருமக அவங்க ஹோட்டல் வச்சுருக்கிறாங்க. அவங்க தான் நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. போன வாரம் சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பாடெலாம் உண்மையாகவே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரில, நல்லா இருந்துச்சா? எங்களுக்குலாம் நான் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதை விட மோசமான சாப்பாடெலாம் நான் சாப்பிட்ருக்கிறதுனால இந்த சாப்பாடெலாம் உண்மையாகவே அந்த விலை கொடுத்ததுக்கு ஒரு சாப்பாடோடைய விலைக்கும் அவங்க கொடுத்த அந்த குவான்டிட்டிக்கும் தரமாக இருந்துச்சு. எந்த குறையும் இல்லை. கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சார். அந்த சகோதரியும் அவங்களுக்கும் ஒரு உதவியாக அது அமைஞ்சிச்சு, நமக்கும் அது ஒரு உதவியாக அமைஞ்சிச்சு. அதனால் இனி வருகிற நாட்களில் நம்ம தொடர்ந்து அவங்க மூலமாகவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உணவுகளை ரெடி பண்ணலாம். கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. அதனால் நீங்கள் எப்பொழுதும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்காக உங்களிடத்துல இருந்து நான் எதிர்பார்க்கறது ஒரு ஜெப உதவி. நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட இதை கேட்கணும். என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் செய்வார். வசனம் சொல்லுகிறது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்களோ அவர்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்வார்கள். நம்முடைய ஆண்டவருடைய சுவாபம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, அவர் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவராம். அவருக்கு ஒரு பேரே அப்படி உண்டு. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அப்புறம் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராம். ஏதோ கொஞ்சம் இருந்தாப்பா இதை வச்சு நீங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுங்க அப்படி சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் தியானிச்சிங்கன்னா தான் ஆண்டவருடைய சுபாவமே என்னங்கிறது தெரியும். அவருக்கு பேரே எல்ஷடாய். எல்ஷடாய் அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒரு தாய் அப்படின்னு அர்த்தமா. அதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பில் அதை வாசிக்கும் பொழுது எல்லா குழந்தைகளுக்கும் தாய்ப்பாலை கொடுக்கிற ஒரு தாய் அப்படின்னு அர்த்தமா. அது எல்ஷடாய் அப்படின்னா. அப்போது கடவுள் பாருங்கள், நம்ம மேலே எவ்வளவு அன்பு இருந்தால், நம்மளை எவ்வளவு நேசித்தா நம்ம கேட்குற எல்லா காரியங்களையும் நமக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஒரு சிலருக்கு இப்போ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இன்றைக்கே கிடைக்கும் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் கேட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் தேவன் அதை கொடுத்தே தீருவார். தான் நேற்று ஒரு காரியத்தை ஒரு சின்ன ஒரு லோகோவை ஸ்டேட்டஸாக வச்சுருந்தேன். என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா, நீ விரும்புகிற எல்லாவற்றையும் தேவன் உனக்கு தருவார், நீ விரும்பும் நேரத்தில் அல்ல, உனக்கு தேவையான நேரத்தில் அப்படின்னு வச்சுருந்தேன். இது பைபிள் வசனம் இல்லை, ஆனால் இது பொதுவான ஒரு காரியம். ஆனால் இதுதான் உண்மையும் கூட. நீ விரும்புகிற எல்லா காரியத்தையும் தேவன் உனக்கு தருவார், ஆனால் நீ விரும்புகிற நேரத்தில் அல்ல, உனக்கு தேவையான நேரத்தில். உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்தில் அவருடைய உதவி உங்களை தேடி வரும். நீங்கள் கலங்கி நிற்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்கள் ஒருபோதும் தலை குனிஞ்சு நிற்கிற அளவுக்கு ஆண்டவர் விட மாட்டார். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உங்களுக்கு சாதகமாக மாற்றி ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால் தொடர்ந்து நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன வார்த்தையை சொன்னார்னு நான் சொல்லிவிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். யோவானின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதி வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாசிங்க. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். அப்படியே ரெண்டா வாசிங்க, ஒன்னொன்னா. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாகும். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே எங்கள் மத்தியில் வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் உங்களிடத்தில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ என் ஜனத்திடத்தில் சொல்லு, அவங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறப்போகிறது. அல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வசனத்தில் 2 பகுதிகளை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்லுகிற, இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன நேரடியாக வேதத்தில் சொல்ல வார்த்தை, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? மெய்யாகவேன்னு பைபிளில் ஒரு இடத்துல வருது அப்படின்னா அது 100 அல்ல 200% அது உண்மையான ஒரு காரியம்னு அர்த்தம். அதனால தான் அதை உறுதிப்படுத்துவதற்காக அந்த வார்த்தையை ஆவியானவர் பயன்படுத்துகிறார்.
மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு அடுத்து? நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையை, இப்போ நம்மளுடைய வாழ்க்கை ரெண்டா பிரிச்சிங்க அப்படின்னா, கடந்த கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கைன்னு ரெண்டா பிரிச்சிடலாம். நிகழ்கால வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. ஆனாலும் இப்போ நேற்று வரைக்கும் நம்மளுடைய லைஃப் முடிந்தது, இனிமே நாளையிலிருந்து வரப்போகிறது. அப்போது இந்த ரெண்டு பகுதி, வாழ்க்கையினுடைய இரண்டு பகுதியில் பார்க்கும்போது இந்த ரெண்டு பகுதியும் தான் நடக்குது. என்னன்னா, நாம் அழுது புலம்புகிறோம். இன்னைக்கு வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான பிரச்சனைகள் எல்லாருக்கும் உண்டு. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நான் பலதரப்பட்ட மக்களை பார்க்கிறேன், பலதரப்பட்ட மக்களோடு நான் பேசுகிறேன், பலதரப்பட்ட மக்களோடு நான் பழகுகிறேன், நிறைய காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே. எனக்கு பெரிய பெரிய பணக்காரர்களும் தெரியும், கோடீஸ்வரர்களும் எனக்கு பழக்கம், எனக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வழியில் என்னதான் பிரச்சனை தான். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க, அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஐயா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், பத்திர பதிவாளர் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சப் ரிஜிஸ்டராக ஒர்க் பண்ணவர் ரிட்டையர் ஆகிட்டார். ரொம்ப வயசானவர் தான். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. என்ன ஆயிடுச்சு? ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. கொண்டு போயிட்டு சென்னை கோயம்புத்தூரில் இருக்கிற KMCH ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணணும், ஏற்கனவே இவருக்கு மைல்டு அட்டாக்லாம் வந்துருக்குது, அதனால் இதுக்கு மேலே உயிரை காப்பாற்றுறது கஷ்டம். ஆனால் பெரிய பணக்காரர், நீங்கள் பார்த்துங்க, பத்திர பதிவாளரில் இருக்கிற புரோக்கரே ஒரு நாளைக்கு 4000 5000 சம்பாதிப்பாங்க. அப்போ அந்த ரிஜிஸ்டர் கையெழுத்து போடுறவர் எவ்வளோ சம்பாதிப்பார் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு சம்பாத்தியம் உண்டு, சொத்துக்கள் உண்டு, லட்சக்கணக்கில் பணம் உண்டு. ஆனால் சரீரத்தில் என்ன இல்லை? ஆரோக்கியம் இல்லை. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணிடணும், 10 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்ட்டாங்க. எத்தனை லட்சம்? 10 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அப்படியும் 10 லட்ச ரூபா செலவு பண்ணினாலும் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றி கொடுப்போம், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இவங்ககிட்ட பண வசதிகள் எக்கச்சக்கமாக இருக்குது. 10 லட்ச ரூபா பணம் கட்டினாங்க, ஒரே இரவில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அடுத்த ஒரு 1 வீக்லேயோ 2 வாரத்துலேயோ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, உயிரை காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. பாருங்கள், நம்ம நினைக்கிறோம் சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா காலி ஆயிடுச்சு அவருக்கு. அந்த 10 லட்ச ரூபா சம்பாதிப்பதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. அந்த 10 லட்ச ரூபா அவருக்கு வர்றதுக்கு எவ்வளவோ. அவர் கிறிஸ்தவர், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, லஞ்சம் வாங்குறவர் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆண்டவரை அறிந்தவர், கன்னியாகுமரிக்காரரு, கண்டிப்பாக ஞானமாக உண்மையாக இருந்திருப்பார் நான் நினைக்கிறேன். அப்போது ஒரு 10 லட்ச ரூபாங்கிற ஒரு பணம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு ஆப்ரேஷனுக்காக தன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சாதாரணமாக என்ன ஆயிடுச்சு? செலவழிச்சிருச்சு, செலவாயிருச்சு, வேறு வழி இல்லை. அந்த நேரத்தில் உயிரா பணமா அப்படின்னு வரும்போது உயிர் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், முக்கியம்னு சொல்லி வருவோம். இப்போ இதே சம்பவத்தை நமக்கு யோசிச்சு பாருங்க, நமக்கு 10 லட்ச ரூபா பணம் கட்ட யாரும் ஆள் இருக்கிறாங்க? 10 லட்ச ரூபா பணம் கட்டுறதுக்கெல்லாம் ஆள் யாரும் இல்லை. அப்போ பாருங்க, அதுதான் சொல்கிறேன், தேவன் நம்ம மீது அன்பாக இருக்கிறார். தேவன் நம்ம மீது அன்பாக, நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், நம்மக்கிட்ட வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், சொத்து பத்துகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கிருபை நம்ம மேலே இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் அப்படிப்பட்ட எந்த விதமான பலவீனங்களோ, எந்த விதமான திகைக்க வைக்கிற காரியங்களோ நமக்கு வர்றது இல்லை. இதை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அவங்க உணர்றாங்க. திடீர்னு 10 லட்ச ரூபா செலவாயிடுச்சு பிரதர். அவங்களுடைய மருமகன் என்கிட்ட பேசினார். சாதாரணமாக 10 லட்ச ரூபா செலவாயிடுச்சு. இந்த 10 லட்ச ரூபா சம்பாதிப்பதற்கு நீ எவ்வளோ கஷ்டப்படணும், நீ எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை எவ்வளோ வேலைக்கு போகணும். சாதாரணமாக ஒரு ஆப்ரேஷனுக்காக ஒரு உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டோம், 10 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போது இதுதான் சொல்கிறேன், நான் பழகின விதத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்க்கும்போது பிரச்சனைகள் இல்லாமல் யாருமே இல்லை. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால தான் வசனமே சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். உலகத்தானுக்கு வருகிற பிரச்சனைக்கும் நமக்கு வர பிரச்சனைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தானுக்கு பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஆனால் அவனை காப்பாற்றுவதற்கோ அவனை தப்புவிப்பதற்கோ யாரும் இல்லை. ஆனால் நமக்கும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும், ஆனால் நம்மை பாதுகாப்பதற்கு நம்மை தப்புவிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் வித்தியாசம், வேற ஒன்றுமே இல்லை. நமக்கு சேஃப்டியாக ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். பரீட்சை எல்லாத்துக்கும் உண்டு, பரீட்சை எல்லாத்துக்கும் உண்டு. அவங்களுக்கு கொஷின் பேப்பர் மட்டும்தான் கிடைக்கும், உங்களுக்கு கொஷின் பேப்பரும் கிடைக்கும், ஆன்சர் பேப்பரும் கிடைக்கும். பார்த்து எழுதுகிற வேலை மட்டும்தான் அவங்க வேலை. இதை விட கஷ்டமா? இது ஏதாவது இருக்கா கஷ்டம்? அவங்களுக்கு ஆன்சர் பேப்பரே இல்லை, கொஷின் தான் போட்டு மண்டைக்கு போட்டு குழப்பிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் இங்கே கொஷின் பேப்பரும் நம்ம கைக்கு வரும், டெஸ்ட்டு உண்டு, சோதனை என்பது உண்டு. ஆனால் அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதற்காக அந்த டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகணுங்கிறதுக்காக தான்.
இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வருகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் யோசிக்கலாம் யார் என்ன பண்ணாங்களோ, யார் எப்படி பண்ணாங்களோ, அதெல்லாம் யாரும் இல்லை. நீங்கள் நல்ல ஆண்டவருக்குள்ளே ஸ்ட்ராங் ஆகணும். எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை நம்பி வாழணுங்கிற ஒரு டெஸ்ட்டு தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கான ஒரு சில பிரச்சனைகள், அதற்கான ஒரு சில நெருக்கங்களை தான் நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நெருக்கத்தின் மத்தியில் நம்ம எப்படி கடவுளை பார்க்குறோங்கிறது தான் உண்மை. இந்த இடத்துல வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்போ இன்றைக்கி யாரெல்லாம் துக்கமாக இருக்கிறீங்க? ஒருத்தர் சொல்லிட்டாங்க. அப்புறம் சும்மா சொல்லுங்கள், யாரெல்லாம் துக்கமாக இருக்கிறீங்க? எல்லாமே துக்கமாக தாங்க இருக்கிறோம் அப்படிங்கிட்டிங்களா? ஒருத்தர் சார்பாக உங்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் எல்லாருமே துக்கத்தோடு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், துக்கமாக தான் நானும் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்கிறேன், இன்னைக்கு துக்கப்படுகிற, இன்னைக்கு அழுது புலம்புகிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. உங்கள் துக்கங்கள் அனைத்துமே சந்தோஷமாக மாறும். அதுக்கு பைபிளில் ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. பைபிளில் ஒருத்தர் ஒரே ஒரு நபரை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இன்னைக்கு வேதத்தை இன்னைக்குடைய செய்தியின் வேலையை நம்ம முடிக்க போகிறோம். வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 2வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. கவனிங்க, இந்த இடத்துல ஒரு குழந்தை இல்லாத ஒரு பெண்மணி, மலடியான ஒரு பெண் கர்ப்பம் தரித்து குழந்தையை பெற்றுக்கொள்ளுகிறாள். தேவனிடத்தில் கேட்டு அது எப்படி நடந்துச்சு, அவளுடைய துக்கம் எப்படி சந்தோஷமாக மாறுனுச்சுங்கிறத தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல எல்கானா என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்க. ஒருத்தவ பேர் அன்னாள், இன்னொருத்தவ பேர் பெனினாள். 2 மனைவிகள். 2 மனைவியில் ஒரு மனைவிக்கு குழந்தைகள் உண்டு, இன்னொரு மனைவிக்கு என்ன இல்லை? குழந்தைகள் இல்லை. ஆனால் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இவர்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். இவர்கள் வருஷந்தோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று பலியிட்டு தேவனை ஆராதித்து வருகிற நல்ல ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஆவிக்குரிய குடும்பம். ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை. 3ஆவது வசனத்தை வாசிங்க, தொடர்ந்து வாசிட்டே வாங்க. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும், பாருங்க, சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். பாருங்க, முக்கியமான விஷயம், யார் தான் அந்த அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தாங்களா? கர்த்தர். ஏன் அப்படின்னா, இந்த அன்னாளுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் உண்டு. இந்த எல்கானாங்கிற ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஆள் இல்லை, மிகுந்த வசதி படைத்த ஒரு மனிதன். மிகுந்த வசதி படைத்த ஒரு மனிதன். நல்ல ஒரு கணவரும் அமைஞ்சிட்டாங்க அன்னாளுக்கு. 2 மனைவி இருந்தாலும் இந்த எல்கானாங்கிறவன் யாரை தான் அதிகமாக சிநேகிச்சானா? வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாளை அவன் அதிகமாக சிநேகிச்சதுனால மற்ற மனைவி, அதாவது அந்த இன்னொரு முதல் மனைவி அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு பாக கொடுக்குறான் அப்படின்னா, இந்த குழந்தை இல்லாத இந்த 2வது மனைவிக்கு தான் அதிகமாக 2 மடங்கு கொடுப்பானா. அவங்களுக்கு 1 மூட்டை நெல் கொடுத்தா இவங்களுக்கு எவ்வளோ கொடுப்பானா? 2 கொடுப்பான். இது நியாயமா? இது நியாயம் இல்லை. எல்லாத்தையும் எப்படி தான் பார்க்கணும்? ஈக்குவலாக பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இப்போ ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. எல்லாமே உனக்கு நல்லா அமைஞ்சிருக்கலாம், உனக்கு சொத்து பத்து அமைஞ்சிருச்சு, நல்ல கணவர் அமைஞ்சிட்டாங்க, அதுவும் உண்மையாக உன்னை சிநேகிக்கிற கணவர் அமைஞ்சிட்டாங்க. ரொம்ப கடினம் இந்த காலத்தில், யாருக்கும் அமையாத ஒரு விஷயம் அன்னாளுக்கு அமைஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஆமாம், அதனால் உனக்கு ஒரு டெஸ்ட் என்ன பண்ணுறேன், உன்னுடைய கர்ப்பத்தை நான் என்ன பண்ணுறேன், அடைச்சிட்றேன்னு சொல்லிட்டு வசனமே சொல்லுகிறது. கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்து. அவ்வளோதான். எதுக்காக தெரியுமா? அப்படியாவது இவள் ஆண்டவரை தேடி வர வேண்டும் என்பதற்காக. ஏன்னா எல்லாம் பாருங்க, எல்லாமே இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் ஆண்டவர் தேடி என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. உங்களுக்கே எதுவுமே பிரச்சனையே இல்லை, கைகால் வலியெல்லாம் இல்லை, உடம்புலாம் இல்லை, அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபா பணம் சும்மா இருக்குது, மாதம் ஆனால் ஒரு 40,000 ரூபா வருமானம் வந்துட்டு இருக்குது. நீங்கள் சர்ச்சுக்கு வருவீங்க? பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையாக வருவீங்க. அப்போ இருக்கா? சரி, ஓகே, பரவாயில்ல. அல்லேலூயா. மேக்ஸிமம் வரமாட்டோம். ஏன்னா மனிதனுடைய இயல்பு அப்படி. நமக்கு ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்,
இங்கன்னு இல்லை, சர்ச்சின்னு இல்லை, ஒரு கோயில் எங்கேனாலும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நமக்கு எல்லாமே எல்லாமே நல்லா அமைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நம்ம அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண மாட்டோம். அதே சூழல் தான் அண்ணாளுக்கு எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருக்குது. கணவரும் நல்ல கணவராக அமைஞ்சிட்டாரு. சாதாரணமாகவே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குற நல்ல அமைஞ்சிட்டாரு. ஆனாலும் அவள் கர்ப்பத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவரே அடைச்சி வச்சிருக்கிறாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சுற்றி இருக்கிறவங்க விடலை. சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, உனக்கு குழந்தை இல்லை, உனக்கு குழந்தை இல்லை, உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவளை ஒரு வழி ஆக்கிட்டாங்க. அவளுக்கு அது மிகுந்த துக்கமாயிருச்சு. இப்போ அவர் ஒரு முடிவு எடுக்கிறாள், நமக்கு குழந்தையை கொடுப்பது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா கணவர் சரியா இருக்கிறாரு, கணவர் சிநேகிக்கிற கணவர், அன்பான கணவர், கணவர்கிட்ட ஒரு குறையும் இல்லை. ஆனாலும் எனக்கு குழந்தை இல்லைன்னா அது யார் தான் கொடுத்தாகணும், ஆண்டவர் தான் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு வருஷந்தோறும் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. வருஷந்தோறும் ஆண்டவருடைய சேனைகளின் கர்த்தரை ஆராதனை பண்ணுறாங்க. இந்த வருஷத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாள். என்ன பண்ணுறா அப்படின்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். பாருங்க, இப்பதான் வருஷம் வந்துட்டு தான் இருக்கிறா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு. அவளுக்கு எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு கஷ்டமும் தெரியல. ஆனா இப்போ இந்த முறை வந்திருக்கும் போது மிகவும் மனம் கசந்து அழுகிறாள், தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுகிறாள். வாசிங்க அடுத்து. இதுதான் பிரேயர் பண்றா. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து நினைந்தருளி கொடுத்தால் இப்பதான் அவ பிரேயரே பண்றா. அப்ப இவ்வளவு நாளா என்ன பிரதர் பண்ணா? இவ்வளவு நாளா ஒன்றும் பண்ணல, சும்மா வருவா, சர்ச்சுக்கு போயிடுவா, சும்மா வருவா, பலியிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. இதே புலப்பாக தான் இருந்திருக்குது. ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார், இப்படியே இருந்தீங்கன்னா நீ என்னை தேடி வரமாட்ட, இரு உனக்கு ஒரு செக் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கர்ப்பத்தை அடைச்சிட்டாரு. கர்ப்பத்தை அடைச்ச உடனேயும் இப்போ உணர்ந்துட்டா. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் சரியாக தேவனை தேடிக்கொண்டு இருக்கிறீங்க, சரியாக ஆண்டவருடைய பாதையில் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த இடர்களும் இருக்காது. எங்கேயாவது தடுமாறி நடந்துட்டு இருக்கிறீங்க, கடவுளை தேடுறதுக்கே உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கூட ஞாயிற்றுக்கிழமை என்னால் போக முடியல பிரதர், அவ்வளோ முக்கியமான வேலை பிரதர் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாவே அப்புறம் வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நம்ம சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு, நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன், நிறைய வேலையில் இருக்கிறவங்களாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சண்டே லீவே என்ன பண்ணாது, கிடைக்காது. ஆனால் அதற்கான முயற்சிகளை எடுத்தாங்கன்னா கிடைக்கும். நான் ஆண்டவர் நாமத்துக்கு சாட்சியாக சொல்ல முடியும், என் மனைவி கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். 177 வாரத்தில் ஒரு வாரமும் சபையை இது வரைக்கும் மிஸ்ஸே பண்ணலை என் மனைவி. அல்லேலூயா. ஆனால் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். எப்படிங்க 177 வாரம் வந்தாங்க? ஒரு வாரம் இன்னைக்கெல்லாம் டியூட்டி இருக்குது, காலையில் தான் டியூட்டி. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, கேட்டு பர்மிஷன் வாங்கி அங்கே 4 திட்டம் வாங்கி மத்தியானத்துக்கு எப்படியாவது மாற்றிக்கிட்டு வந்துட்டாங்க ஆராதனை. அதுதான் தேவனை கனப்படுத்துகிறது. எனக்கு வேலை இருக்குது சார், எனக்கு குடும்பம் இருக்குது சார், எனக்கு அங்கே தேவை இருக்குது சார், காரணம் சொல்வதற்கு இங்கே இடமே இல்லை. இதுவா அதுவா, அவ்வளோதான். 2ல் ஒரு முடிவு. அங்கே போறியா இங்கே வாரியா? அல்ல சார் அங்கே போகிறேன், போயிட்டு வா, அமுச்சு விட்டுருவார். ஆண்டவர் உங்களை கண்டிக்கலாம் மாட்டார், தண்டிக்கலாம் மாட்டார். கொஞ்சம் வேற ஒருத்தர் இருக்கிறான், அவன் உங்களை என்ன பண்ணிடுவான், கண்டிச்சுக்கிட்டே இருப்பான், தண்டிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் யாரெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களே நடக்கிறதே எங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது, வேலை தேடிட்டு இருக்கும்போது பல வேலைகள், அற்புதமான வேலைகள் எல்லாமே ஹையர் போஸ்டிங்காக எனக்கு கிடச்சிச்சு. கர்த்தருக்கு முன்பதாக சொல்லுகிறேன், நான் போய் அந்த கம்பெனியில் இன்டர்வியூவில் 13 பேர் 20 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னா 3 பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 3 பேர்த்தில் முதலாளாக என்னை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. பெரிய பெரிய கம்பெனி, சேலத்தில் இருக்கிற மிகப்பெரிய தொழிற்சாலைகள்லாம் என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. நான் போயிட்டு அவங்கக்கிட்ட முதல் கேட்குற கேள்வி என்ன கேட்பேன் அப்படின்னா, சம்பளம் எவ்வளோலாம் கேட்க மாட்டேன், எவ்வளோ நேரம் வேலை கொடுப்பீங்கன்னு கேட்க மாட்டேன், என்ன மாதிரி வேலை கொடுப்பீங்க அதுவும் கேட்க மாட்டேன். ஏன்னா எப்படி நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை கொடுத்தாலும், என்ன சம்பளம் கொடுத்தாலும் அதை உண்மையாக செய்வதற்கு எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அவங்ககிட்ட கண்டிஷனாக கேட்பேன், ஞாயிற்றுக்கிழமை லீவு தருவீங்களா அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தவிர மற்ற எந்த நாள் வேணாலும் லீவ் எடுத்துங்கம்பாங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தவிர எந்த நாள் வேணாலும் லீவ் எடுத்துங்க பிரதர்.
நீங்கள் எடுத்துங்கப்பா அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தவிர வேறு எந்த நாளும் நான் லீவை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையே விட்டுட்டு வந்திருக்கிறேங்க. எத்தனையோ நாள் வேலையே வேணான்னு சொல்லியிருப்பான். அவன் ஒருத்தலாம் என்னை திட்டிடுவான், ஒரு ஹெச்ஆர்லாம் என்னை திட்டிட்டான். ஏன்டா எங்கள் கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கு நீயே பார்த்தியா இல்லையா, என்னை விட ஹையர் அஃபீஷியல் நல்லா பெரிய என்னை விட இப்போ அதிகமாக படித்தவங்களாம் வந்து நிற்பாங்க, அவங்களாம் செலக்ட் ஆகிருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது. நம்ம ஏதாவது ஒன்று கேட்குறான்னு கம்பெனியில் அடிச்சு விட்ருவோம், அது செலக்ட் ஆயிரும். பார்த்துக்குங்க, ஒரு தடவைலாம் ஹெச்ஆர் கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டேன், அவர் கேள்வி தப்பாக சொல்லிட்டார். அவர் இன்னொருத்தருக்கு ஃபோன் அடிச்சு இந்த கொஸ்டின் கேட்குறேன், இந்த தம்பி இப்படி சொல்கிறாப்பா கரெக்டாப்பா, அவர் சொல்லியிருப்பார் போல் இருக்குது, அவன் சொல்கிறது கரெக்டு, நீ கேட்டது தான் தப்பு அலேன்னு அதையும் நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன், முகத்தை பார்த்துட்டே தான் இருக்கிறேன் அவர் பேசுகிறதெல்லாம். அப்படி ஆண்டவர் அற்புதமாக தான் நடத்தினார். பல இடங்களில் போயிடுவேன், எல்லா ரிசீவ் கொடுப்பேன், பார்ப்பாங்க, என்னென்ன வேலை தெரியும், இதெல்லாம் தெரியும், ஓகே செய்யுங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. நான் அப்புறம் கேட்பேன், அவங்க கையெழுத்து போட்ட பிறகு தான் கேட்பேன், சண்டே லீவு கிடைக்குமா? சண்டே மட்டும் லீவு கிடைக்காது சார், சண்டே மட்டும்தான் வேலையே உங்களுக்கு அப்படிம்பாங்க. வேலையே வேணாம் சார் அப்படின்ட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன். எதுக்காக அப்படின்னா, எங்கள் வீட்டில் பாட்டாக பாடுவாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, டெய்லி ஆஃபீஸர் மாதிரி காலையில் போயிடுறான், பேக் எடுத்துக்கிட்டு, ஒரு பேக் வச்சுருப்பேன், அப்போ பைலெலாம் போட்டு என்னுடைய 10வது 12வது எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சுருப்பேன். டெய்லி எனக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, போய் ஒரு 10 கம்பெனியில் ரெஸ்யூம் கொடுத்து 10 கம்பெனிலையும் என்னை செலக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் 10 கம்பெனிலையும் ஞாயிற்றுக்கிழமை லீவு மட்டும் தரவே மாட்டாங்க. 10 கம்பெனி கேட்பாங்க, இன்றைக்கி எத்தனை கம்பெனிடா போனேன், எங்கள் அக்கா கேட்பாங்க, நான் இன்றைக்கி 10 கம்பெனிக்கு போனேன். ஓகே, எத்தனை கம்பெனியில் செலக்ட் ஆனாங்க? 10 கம்பெனிலுமே செலக்ட் பண்ணிட்டாங்க. என்றைக்கு வேலைக்கு போக போகிறேன்? இல்லை, நான் 10 கம்பெனி ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என்ன காரணம்? ஞாயிற்றுக்கிழமையா அப்படிம்பாங்க. ஆமாம், அதே காரணம் தான். ஓகே, உனக்கு இதே தான் பொழப்புன்னு சொல்லி போய் தண்ணி தெளிச்சே விட்டாங்க ரொம்ப நாளாக. வேறு வழி இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்போ உங்களை மாதிரி ஒரு விசுவாசி தான் நான். என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ சம்பளம் ஆனாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன பண்ண மாட்டேன். இங்கே உங்கள் ஊர் எம்ஆர்எஃப், அப்போல்லாம் நான் சேலத்தில் இருக்கிறேன், இங்கே எனக்கு வேலை கிடச்சிச்சு எம்ஆர்எஃப் டயர் கம்பெனியில். என் கூட படித்த சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இப்போ அங்கே என் கூட என்னுடைய பேட்சில் இருக்கிறவங்களாம் அங்கே சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் 47,000 48,000 கம்பெனி ஸ்டாஃபாகவே மாறிட்டாங்க. இப்போவும் என்னோட தொடர்பில் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட இப்போ பேசினாலும் கூட, இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசின வேற ஒரு தம்பி, இங்கே புள்ளம்பாடியில் ஒரு தம்பிக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக எம்ஆர்எஃப் கம்பெனியில் பேசும்போது, அப்போ ஒருத்தனை பார்த்துட்டு அந்த கம்பெனியில் அப்போ பேசும்போது சொன்னாங்க, நீ ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னடா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கேட்டேன். பாரு, நீ நம்மளாம் ஒரே பேட்ச்சு, நானும் இந்த கம்பெனிக்கு வந்துட்டேன், 48,000 சம்பளம் வாங்குறேன், எனக்குலாம் 8 மணி நேரம் தான் டியூட்டி, எனக்குலாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, சூப்பர்வைசராக இருக்கிறேன், அவ்வளோ சேலரி வாங்குறேன், நீ என்னடா இப்படி ஆகிட்டு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் குறைவோடு இருக்கிறேன், உனக்கு யார் சொன்னா? நான் சொன்னேன், உன் மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன். என் மனைவி வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். என் மனைவி கவர்மெண்ட் ஸ்டாஃபு அப்படின்னு சொன்னேன். அப்படின்ட்டு, அவ்வளோதான். அல்லேலூயா. பார்த்தியா, நீ சம்பாரிச்சு தான் என்ன பண்ணோம், நீ உன் குடும்பத்தை காப்பாற்றணும். ஆனால் நான் சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் இல்லை, ஆனால் என் ஃபேமிலி என்ன ஆகுது, ரன் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. இப்போ அடுத்து பிஸ்னஸும் வந்துருச்சு. இப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீ எவ்வளோப்பா சம்பளம் வாங்குற அப்படின்னு சொன்னேன். கேட்டேன், 48. ஓரளவுக்கு உனக்கு ஈக்குவலாக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். எப்படி, வேறு ஏதாவது வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டான். வேலைக்கெலாம் ஜாயின் பண்ணல, நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸில் எனக்கே தனியாக ஒரு ப்ராஃபிட் வருது, அது ஏறக்குறைய உனக்கு பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லப்பா, நீ தேறிட்ட அப்படின்னு சொன்னான். தான் சொல்கிறேன், கடவுளை நம்பி நின்றவர்கள் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க, யார் முன்னாடியும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. கொஞ்ச நாட்கள் அவமானங்களாக இருக்கும், கொஞ்ச நாட்கள் கவலையாக இருக்கும், கொஞ்ச நாட்கள் எதுவுமே நடக்காத மாதிரி தெரியும். ஆனால் அந்த நேரத்திலையும் நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று விட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் தலை சுற்றியில் இருக்கிற எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்படும். இப்போ அவன் புலம்புறான், கம்பெனியில் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, கீழே இருக்கிறவன் வேலை செய்யலாம், என்னையை ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க, அங்கேருந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க, இங்கேருந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேலையை விட்டு போயிடலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறான் அவன். இப்போ யாருக்கு நிம்மதியான வாழ்க்கை தேவன் தந்திருக்கிறாரு? யார் கர்த்தருக்காக உண்மையாக மனசார நின்னாங்களோ அவர்களுக்கு சமாதானத்தின் வாழ்க்கையை தேவன் தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த அன்னாள் மனம் கசந்து அழுகுகிறாள், விண்ணப்பம் பண்ணுகிறாள். அடுத்து என்ன நடக்குது வாசிங்க, 17வது வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். 10வது வசனத்தில் அன்னாள் ஜெபிக்கிறாள். 17வது வசனத்தில் அந்த ஜெபத்திற்கான பதில் வருகிறது. எப்படி வருகிறது? அவ என்ன கேட்குறா? எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும். என்ன வேணும்? என்ன குழந்தை வேணும்? ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி கேட்கிறாள். இங்கே என்ன வசனம் வருகிறது? சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு அவர் கட்டளையிடுவாராக அப்படின்னு சொல்லி வார்த்தை வருகிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவ சமூகத்தில் நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஜெபத்திற்கான பதிலை தேடாதீர்கள், ஜெபத்துக்கு முதல்ல என்ன வார்த்தையை தேவன் கொடுத்தாருன்னு கேளுங்க.
இந்த இடத்துல என்ன நடக்குது? அன்னாள் ஜெபித்தாள். அவளுக்கு தேவையானது ஒரு குழந்தை தான். ஏன்னா எல்லாரும் அவளை அவமதிக்கிறார்கள், எல்லாரும் அவளை வேதனைப்படுத்துகிறார்கள், குழந்தை இல்லையேன்னு சொல்லி. அவள் மிகவும் மனம் கசந்து தேவ சமூகத்திலே அழுகிறாள். மிகவும் மனம் கசந்து அழுகிறாள். அழுத உடனேயே 17வது வசனத்தில் வார்த்தை வந்து விட்டது, நீ சமாதானத்தோடே போகலாம். அல்லேலூயா. இப்போ இதுதான் ஒரு ப்ராசஸ். நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? முதலாவது நம்ம அழுது புலம்புறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம். 1. 2வது தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். 2. 3வது ஒரு ப்ராசஸ், கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை நமக்கு வரும். அல்லேலூயா. இப்போ வார்த்தையை பெற்றுக்கொண்டாச்சு. இப்போ அடுத்து 4வது ப்ராசஸ் என்ன? அடுத்த வசனத்தை வாசிங்க, 18வது வசனம். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள். இதுதான் விசுவாசம், விசுவாசத்தினுடைய கிரியை. என்ன நடக்குது? அவள் மனம் கசந்து அழுகிறாள், சாப்பிடாம கிடக்கிற. அதெல்லாம் வசனம் மேலெலாம் இருக்குது, அதை நான் வாசிக்கல, நேரம் ஆச்சுங்கிறதுனால. அவள் ஒவ்வொரு நாளும் சாப்பிடாம கிடக்கிற அந்த குழந்தைய இல்லையே நினச்சி வருத்தப்பட்டு அழுகிறாள். தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாள். ஜெபித்த உடனேயே தேவனுடைய வார்த்தை வருகிறது. தேவனுடைய வார்த்தை வந்த உடனேயே, இன்னும் பாருங்க, நல்லா கவனிக்கணும், இன்னும் குழந்தை உருவாகலை, இன்னும் அவள் கருத்தரிக்கல. ஆனாலும் அவள் போய் போஜனம் செய்தாள். பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஏன் அவள் துக்கமுகமாக இருக்கல அப்படின்னா, என் ஜபத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பதில் தந்துட்டாரு. அல்லேலூயா. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணிடுறோம். முதல்ல இருக்கிற அந்த 3 ஸ்டேஜையும் கிராஸ் பண்ணிடுவோம். அழுது புலம்பி கஷ்டப்பட்டுட்டோமா? பட்டாச்சு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. வார்த்தையும் வாங்கியாச்சா? வார்த்தையும் வாங்கியாச்சு. அதான் நீங்கள் வாரம் வாரம் வாங்கிட்டு போகிறீங்களே. இப்போ இந்த வாரம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். வார்த்தையும் வாங்கிடுவோம். 4வதாக இருக்கிற விஷயத்தில் தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்? தட்டுப்பாடுறோம். என்னதுங்க அது? அந்த வார்த்தையை விசுவாசித்து முன்னாடி கவலைப்பட்டுட்டு இருந்திருப்போம், முன்னாடி கண்ணீர் வடிச்சுட்டு இருந்திருப்போம். அதெல்லாம் மறந்துட்டு ஆண்டவர் எனக்கு வார்த்தை தந்து விட்டார், இனி நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி பின்பு அவள் போஜனம் செய்து துக்கமுகமாக இருக்கவில்லை. இந்த ஸ்டேஜ் இதுதான் விசுவாசத்தினுடைய கிரியை, விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. ஆண்டவர்கிட்ட நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், வார்த்தையில் இல்லை, செயலில் காமிக்கணும். என்ன பண்ணணும்? செயலில் காமிக்கணும். இந்த ப்ராசஸை தாண்டிட்டோம் அப்படின்னா அற்புதம் நடந்துடும். பாருங்க, இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க, 19வது வசனம். 19 தான் வாசிங்களா? 19 வாசிங்க. அடுத்து என்ன நடக்குது? கர்த்தர் யார? அன்னாளை நினைத்தருளினார். அவ்வளவுதான். இந்த 4வது ப்ராசஸை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை நினைச்சிருவாரு. அவர் நினைச்சிட்டாருன்னா என்ன ஆகும்? அடுத்த வசனம், சில நாள் ஆகும். இதெல்லாம் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு உடனே இல்லை, சில நாள். சொல்லுங்க, சில நாள். சில நாள் ஆன பிறகு அவ்வளவுதாங்க, குழந்தை பிறந்துருச்சு. அல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவரிடத்துல இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். இது ஒரு ப்ராசஸ். சொல்லுங்க, இதுக்கு ஒரு பேர் என்னது? ப்ராசஸ். பிலீவ் இன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஒரு பழமொழியே இருக்குது. ப்ராசஸில் என்ன பண்ணணும்? பிலீவ் பண்ணணும். இது எல்லாம் ஒன்று சேர நடக்கும் பொழுது தான் தேவனிடத்தில் ஒரு அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் தான் சொல்கிறேன்ல, இதில் எங்கே நம்ம தடுமாறுவோம் அப்படின்னா அந்த 4வது ஸ்டேஜில் தான். மனம் கசந்து அழுதுருவோம், துக்கப்பட்டுருவோம், கஷ்டப்பட்டுருவோம், அவமானப்பட்டுருவோம், வெட்கப்பட்டுருவோம். எல்லாம் நடந்துடும் நம்ம வாழ்க்கையில். ஆண்டவர் சமூகத்துக்கும் வந்துடுவோம், ஆண்டவர் இடத்துல விண்ணப்பம் பண்ணிடுவோம். 3வது ஆண்டவர் வார்த்தையை நமக்கு என்ன பண்ணிடுவார்? தந்துடுவார். 4வது அதை எப்படி எடுத்துக்கிட்டோங்கிறது தான் முக்கியம். 4வது அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்து ஆண்டவர் என் சூழ்நிலையை மாற்றப் போகிறார், அதற்கு ஆதாரமாக இந்த வார்த்தையை தந்து விட்டார் என்கிற விசுவாசத்தோடு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அவள் பின்பு போஜனம் பண்ணினாள். இதுக்கு முன்னாடி அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. அவள் சாப்பிடாமலே கிடப்பா, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பா. ஆனால் இப்போ வார்த்தை வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஆனால் வயிற்றில் ஒன்றும் மாற்றம்லாம் இல்லை. ஆனால் அதற்கு முன்பதாகவே அவள் துக்கமுகமாக இருக்கவில்லைன்னு வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? கர்த்தர் அவனை நினைத்தருளினார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, உங்க தலையில கை வச்சு, கர்த்தர் என்னை நினைத்தருளுகிறார்.
அல்லேலூயா. நீங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை நினைக்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் நினைச்சிட்டாருன்னா அற்புதம் தான். அடுத்த வசனமே உடனடியாக வசனம், ரொம்பலாம் ஆண்டவர் ரிலே பண்ண மாட்டார். அவர் கேட்குற அந்த எலிஜிபிலிட்டி, அவர் கேட்குற அந்த குவாலிஃபிகேஷனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இம்மிடியட்டாக மிராக்கிள்ஸ் தான். இம்மிடியட்டாக வாசல்கள் திறக்கப்படும். இம்மிடியட்டாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காத அற்புதங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். வராத பணங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இழந்து போனவைகள் எல்லாம் 2 மடங்காக வந்து உங்கள் கதவை தட்ட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டது ரொம்ப கடினம்ட்டு. நான் சொல்கிறேன், இருக்கிறதுலே எளிது எதுன்னா ஆண்டவர் இடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறது இருக்கிறதுலே ரொம்ப எளிது, ரொம்ப எளிது. இல்லைன்னா சும்மா இருக்கிற எனக்கு யாராவது 2 கார் இலவசமாக வாங்கி தருவாங்களா? விசுவாசிகள்லாம் வாங்கி தருவாங்களா? நீங்கள் வாங்கி தருவீங்களா? யாராவது வாங்கி என்னைக்கு வாங்கி தரும்போது சொல்கிறோங்கிறீங்களா? அல்லேலூயா. நான் அதை நினைத்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கி கூட அந்த காரில் வரும்போது யோசிச்சுட்டே இருந்தேன், இந்த காரில் குடும்பமாய் நான் வருவதற்கு தகுதி அல்ல, ஆனால் என்னை தகுதிப்படுத்தி என்னுடைய விசுவாசத்தை கனம் பண்ணினவர் என் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், நீங்கள் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு இருக்கு. வார்த்தையை பெற்று கொண்டுட்டீங்க அப்படின்னாவே போதும். வார்த்தையை பெற்று கொண்டீங்க அப்படின்னா தைரியமாக இருக்கணும். எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது. அப்போ பாருங்கள், அவளுடைய விசுவாசத்தினுடைய கிரியை பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்குது அன்னாளுக்கு. ஆண்டவர் வார்த்தையை தந்து விட்டார், சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆசாரியன் சொல்லிட்டார். ஆசாரியன்னா யாரு? பாஸ்டர். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்ல, இது மாதிரி அவர் சொல்லிட்டாரு. சொன்ன உடனேயே அந்த வார்த்தையை வாங்கி வைத்து கொண்டாள், மனதில் வைத்து கொண்டு நல்லா சாப்பிட்றான், கஷ்டம்லாம் இல்லாமல் சமாதானமாக இருக்கிறான். உடனடியாக அவள் கர்ப்பவதியாகி சாமுவேலை பெற்றெடுக்கிறாள். பிறந்த குழந்தை சாதாரணமான குழந்தை இல்லை, பயங்கர. அது இன்னொரு நாள் சொல்கிறேன், அவன் எப்படி வாழ்ந்தான்னு சொல்லி. ஒரு தேசத்தையே ஆளுகை செய்கிற ஒரு நியாயாதிபதியாக, ஒரு தீர்க்கதரிசியாக சாமுவேல் வந்தான். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் லேட்டாக வரலாம், ஆனால் லேட்டாக வருகிற அந்த ஆசீர்வாதம் ரொம்ப வெயிட்டாக ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கிருபையாக தேவன் தருவார். உங்களை உயர்த்துவது தான் அவருடைய விருப்பம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது தான் அவருடைய ஆசை. நீங்கள் வியாதி இல்லாமல், பலவீனம் இல்லாமல், நோய் இல்லாமல், கடன் இல்லாமல் வாழ்வது தான் அவருக்கு பிரியம். ஒரு நாளும் தவறாக நினச்சிடாதீங்க, ஆண்டவரை நான் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கிறது தான் கடவுளுக்கு பிரியமோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது பிசாசுக்கு தான் அது பிரியம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் நீங்கள் கொஞ்சம் அப்கிரேஷன் வரணும். என்னுடைய அந்த கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் நான் சொல்லுவேன், டெய்லி நைட்டில் 8 to 8:30 மணிக்கு ஃபோனில் கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் நம்ம சபை மூலமாக நடத்திட்டு இருக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய காலண்டரில் இந்த நம்பருக்கு இந்த வருஷம் காலண்டர் போட்டு நமக்கே காலண்டர் இல்லை பாருங்க. அல்லேலூயா. காலண்டர் போட்ட சர்ச்சுக்கே காலண்டர் இல்லாத ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. பழைய வருஷ காலண்டர் தான் நான் வச்சுருக்கிறேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் பெருக்கத்தை கொடுத்ததுனால எல்லாருக்கும் காலண்டர் கொடுத்தாச்சு. அந்த காலண்டரில் இந்த வருஷம் காலண்டர் வீட்டில் மாட்டியிருந்தீங்கன்னா போய் பாருங்கள், அதில் போட்டிருப்போம். டெய்லி காலையில் 6 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் ஒரு ப்ரேயர் நடக்குது. ஃபோனில் தான். நீங்கள் ஃபோனை மட்டும் அட்டன் பண்ணி மியூட் போட்டால் போதும், ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்கும், நீங்கள் காதில் கேட்டுட்ருக்கலாம். அதே மாதிரி இரவு 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் ஒரு ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து தேசத்தின் எழுப்புதலுக்காக நான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் யாராவது அதில் கனெக்ட் பண்ணணும், நீங்கள் யாராவது அதில் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மெர்சியை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் நம்பர் அவங்ககிட்ட கொடுங்க, உங்களை ப்ரேயர் கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரேயர் அட்டன் பண்ணிவிட்டு மியூட் போட்டுட்டு அவுட் ஸ்பீக்கரை வச்சுட்டு நீங்கள் அந்த ப்ரேயரை கேட்டுட்ருக்கலாம். அல்லேலூயா. அதில் உங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். நீங்களும் பாடல் பாடலாம், நீங்களும் செய்தி கொடுக்கலாம், நீங்களும் ப்ரேயர் நடத்தலாம், நீங்களும் ப்ரேயர் பண்ணலாம். எல்லா வாய்ப்புகளும் அதில் இருக்கிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதில் நான் சொன்னேன், நம்மளுடைய ப்ரேயர் வந்து அப்கிரேஷன் ஆகணும். எப்படி அப்கிரேஷன் ஆகணும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளை ஆண்டவருக்கு நீங்கள் சொல்லாமலே அவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு நீங்கள் சொல்லாமலே அவருக்கு தெரியும். ஆண்டவர் எதிர்பார்க்கறது அப்படிப்பட்ட ஜெபம் இல்லை. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இடத்துல நீங்கள் என்ன பேச போகிறீங்க? இப்போ எனக்கு கால் வலி பயங்கரமாக இருக்குதுன்னு வச்சுங்க, ஆண்டவரே எனக்கு கால் வலிக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறது ஜெபம் இல்லை. ஆண்டவரே எனக்கு கால் வலிக்குது, ஆனால் நீங்கள் இந்த கால் வலியை இப்போ குணமாக்க போகிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்கிறதுக்கு பேர் தான் அப்கிரேடட் ப்ரேயர், மேம்படுத்தப்பட்ட ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபத்தில் தான் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் பார்ப்பார். உங்கள் விசுவாசத்தை பார்த்து அவரே ஷாக் ஆயிடணும். இன்னும் என் பிள்ளை இந்த அளவுக்கு என்னை நம்புதேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்காக வானத்தை திறந்து விடுவார். வசனம் சொல்லுகிறது, தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உனக்காக அவர் திறப்பார். நீ அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். உன் எல்லைகள் விஸ்தாரமாகும். உன் வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சங்கள் எல்லாம்
பஞ்சாய் பறந்து போகும். தேவன் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் வேரோடு பிடுங்கி எறிந்து நிறைவாக உன்னை வழிநடத்துவார். அவரிடத்துல இல்லாத ஆசீர்வாதம் என்ன இருக்குது? தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காம அவர் யாருக்கு தரப்போகிறார்? இனிமே பேசுங்க. இனிமே உங்கள் கஷ்டத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லாதீங்க. என் கஷ்டத்துலேருந்து நீங்கள் மாற்ற போகிறீங்க, அதுக்காக உங்களுக்கு இதுதான் உங்களுடைய ஜெபமாக இருக்கணும். எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஸ்தோத்திரம். இப்படி நீங்கள் பண்ணி தான் பாருங்களேன். இது வரைக்கும் பண்ண உங்கள் ஜெபம் தான் கொஞ்சம் மாறி தான் போகட்டுமே. பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் சாட்சி சொல்கிறீங்கன்னு மட்டும் பாருங்கள். அற்புதமான வாசல்கள் உங்களுக்கு என்று திறக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க. நானும் இனி அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட போய் என் குறைகளை சொல்லுவதெல்லாம் இல்லை. என் குறைகளை நீர் மாற்றிவிட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றிவிட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையை மாற்றிட்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். தலைவலியை குணமாக்கிட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். சரீரத்தில் ஆரோக்கியத்தை கொடுத்துட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். நிறைவான பலனை எனக்கு கொடுத்துட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இங்கே இந்த வசனம் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு. இப்போ ஆண்டவர் கண்ணை முடிக்கவங்க, ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களையும் சந்தோஷமாக மாத்திட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இதே போல ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை ஒருவரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், கனப்படுத்துகிறோம். உமது வார்த்தைகளை கொண்டு எங்களை நீர் உயிர்ப்பித்தீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. இந்த நாளிலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய துக்கங்களும் சந்தோஷமாய் மாறுவதாக. அன்றைக்கு அன்னாளினுடைய துக்கத்தை நீர் சந்தோஷமாக மாற்றினீர். அவள் மனம் கசந்து அழுதாள், தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினாள், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டாள். அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகு அவள் பின்பு துக்கமுகமாக இருக்கவில்லை. தன்னுடைய விசுவாசத்தை செயல்களிலே காண்பிக்க ஆரம்பித்தாள். உடனடியாக அவள் வாழ்க்கையில் நீண்ட நாளாய் நடக்காதிருந்த ஒரு அற்புதம் நடந்தது. அதிகமான நன்மையை நீர் தந்தீர். சாமுவேலை கொடுத்து இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையிலும் கூட இருக்கிற நீண்ட நாளாய் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நன்மைகள் இப்பொழுது நடப்பதாக. உங்கள் வார்த்தை எங்களுக்கு வந்துருச்சு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லிவிட்டீர். அந்த வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களை நினைத்தருளுவீராக. கர்த்தர் எங்களை நினைத்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.